வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வழக்குரை காதையை பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சொத்தை இழந்தவங்க அந்த பொருளை மீட்கணுன்னா புதுசாக தொழில் செய்யணும். புதுசாக தொழில் செய்யணுன்னா நமக்கு முதலீடு தேவைப்படும். அதனால் தன் மனைவி கண்ணகியோட கார் சிலம்பை விற்று புதுசாக தொழில் துவங்கிறதுக்காக கோவலன் மதுரை கடை தெருக்கு போகிறான். அங்கே அவனிடம் விசாரிக்காமலே மன்னன் தவறான ஒரு தீர்ப்பை வழங்கி அதனால் அவன் கொல்லப்படுகிறான். இதை கேள்விப்பட்ட கண்ணகி கோபம் கொடுத்தோடு அவளுடைய மற்றொரு கால் சிலம்போடு பாண்டிய மன்னனோட அரண்மனைக்கு போகிறா. அவர் உணர்ச்சி பொங்க வழுக்குறைந்து அதில் வெற்றி கண்டு தோற்ற பாண்டிய மன்னன் உயிர் நீப்பது தான் இந்த கதைக்கு ஒரு செய்தி. பூ ஒன்று புயலானது. ஆமாம், இக்கட்டான நேரத்திலையும் எதிர்த்தரப்பில் என்ன வாதத்தை வைப்பாங்கன்னு தெரிஞ்சு முன்னரே அதை சிந்தித்து தேர்ந்த வழக்கறிஞர் போல் சான்ற ஆதாரத்துடன் சென்று கோபத்திலும் நிதானம் தவறாமல் சொல்லாடி வழக்கில் வென்று கோவலன் குற்றப்படியில் காக்கிறாள் இளம்பெண்ணான கண்ணகி. அரசன் அவையிற்கு முன் பாண்டிய தேவி கோப்பெருந்தேவி தனக்கு தீய கனவுகளை பற்றி கூறி அச்சத்தோடு இருக்கா. வெண்கொற்றை குடை சாய்தல், ஆராய்ச்சி மணி தானாக ஒழித்தல், பகலில் விண்மீன்கள் விழுத்தல், இந்த மாதிரி தீய நிமித்தங்கள்லாம் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத அவளுக்கு உணர்த்துது. கண்ணகி கோவலன் அநியாயமாக கொல்லப்பட்டதை அறிஞ்ச கணவன் இது மாதிரி இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட கண்ணகி கோபத்தோடு துயரத்தோடு மதுரை அரண்மனை வாயில அடைகிறாள். அங்கே வாயில் காவலனுடன் கற்புடைய பெண்ணான நான் நீதி கேட்க வந்துள்ளேன், மன்னிடம் கூறு அப்படின்னு ஆணையிடுகிறாள். மன்னனுடைய அவை முன் தன் ஒற்றை கால் சிலம்பை காட்டி என் கணவன் கல்வன் அல்லன், அவனிடம் இருந்த கால் சிலம்பில் இருந்தது மாணிக்க பரல்கள் அப்படின்னு வாதிடுகிறாள். பாண்டிய மன்னன் கோவலனும் பறிமுதல் செய்த சிலம்பை வர வச்சு உடைக்கிறான். உடைச்சதுனால உண்மையை உணர்ந்த மன்னன் யானோ அரசன் நானே கல்வன் அப்படின்னு கூறி செங்கோல் வளைந்ததன் காரணமாக தன் உயிரை அரியணையிலேயே விடுகிறான். அதைத் தொடர்ந்து அவன் மனைவியும் உயிர்த்திருக்கிறாள். இதுதான் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சுருக்கம். வாங்க அதை முழுமையாக பார்க்கலாம். அரசிக்கு வர தீக்கனவு. ஆங்கு குடையோடு கோல்வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் கான் பெண் கான் எல்லாம். அதாவது அரசருடைய வெண்கொற்றை குடையும் செங்கோலும் கீழே விட அதை கண்டு மன்னனின் அரசு கட்டில் நடுங்கும். அதற்கு காரணமான ஆராய்ச்சி மணியின் ஓசையை கேட்பேனோ, அதாவது மன்னனுடைய அநீதியால் அவனது ஆட்சி அழியும் காலம் வருமோ. திசையிரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விழுங்க கான் பெண் கான் எல்லா. 8 திசையிலும் அதிரும்படியாக நிலநடுக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பகலிலும் கதிரவன்கள் சூரிய கிரகணம் போல் இருள் முழுமையாக விழுங்கிவிடுவதை காண்பேனோ. விடுங்கொடி வெள்ளிர வெண்பகல் வீழும் கடுங்கதிர் மீன் இவை கான் பெண் கான் எல்லா. இரவில் தோன்ற வேண்டிய வானவில் பகலில் தோன்றுகிறது. கதிரவன் சுட்டெழுத்திற்கும் பகற்பொழுதில் விண்மீன்கள் எரிந்து கீழே விழுகின்றன. சில அறிகுறிகள் செங்கோலும் வெண்கொடையும் செறி நிலத்து மறித்து வீழ்த்தரும். அரசனுடைய நீதி ஆட்சியை குறிக்கும் செங்கோலும் குளுமையான ஆட்சிக்கு அடையாளமான வெண்கொற்றை கொடையும் நிலத்தில் சார்ந்து வீழ்கின்றன. நம் கோன் தன் கொற்ற வாயில் மணி நடுங்கும் உள்ளம். மன்னனின் வெற்றி பொருந்திய அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டுள்ள ஆராய்ச்சி மணி தானாகவே நடுங்குவது போலவும் அதை கண்டு என் உள்ளம் பதைக்கிறது. இரவு வில் இடும் பகல் மீன் விழும் 4 திசையும் அதிர்ந்திடும் வருவது ஓர் துன்பம் உண்டு மன்னவர்க்கு யாம் உரைத்ததும் என. வழக்கத்துக்கு மாறாக இரவு காலத்தில் வானவில் தோன்றுகிறது. பகல் நேரத்தில் விண்மீன்கள் 8 திசைகளும் நிலநடுக்கம் போல் அதிர்கின்றன. ஏதோ ஒரு பெரிய துன்பம் வரப்போகிறது. எனவே இதனை உடனே நாம் மன்னரிடம் போய் சொல்வோம். ஆடி ஏந்தினர், களம் ஏந்தினர், அவிர்த்து விளங்கும் அணி இழைத்தினர், கோடி ஏந்தினர், பட்டு ஏந்தினர், கொழுந்திரையலின் செப்பு ஏந்தினர், வண்ணம் ஏந்தினர், சுண்ணம் ஏந்தினர், மான் மதத்தின் சாந்தி ஏந்தினர், கண்ணி ஏந்தினர், பிணையல் ஏந்தினர், கவரி ஏந்தினர், தூபம் ஏந்தினர், கூணும் குரலும் ஓமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறித்து சூழ்த்தர நரைவிரை இய நறுங்கூந்தலர் உறைவிரை இய பலர் வாழ்த்திட ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க என. ஆயமும் காவலும் சென்று அடியி பரசி ஏத்த கோப்பெருந்தேவி சென்று தன் தீ கணாத்திரம் உரைப்ப அரிமான் ஏந்திய அமளி மிசை இருந்தனன் திருவீழ் மார்பினன் தென்னவர் கோவே இப்பால். அதாவது அரசி கோப்பெருந்தேவி மன்னனை நோக்கி செல்கிறாள். அவளுடைய மங்கள பொருட்களான முகம் பார்க்கும் கண்ணாடி, அணிகலன்கள், புத்தாடைகள், வெற்றிலை பெட்டி, வண்ண பொடிகள், வாசனை திரவியங்கள், சந்தனம், மாலைகள், கவரி, தூபம்
ஆகியவற்றை தாங்கிய தோழியர் பலர் அவளுடன் செல்கின்றனர். அத்துடன் கூணர்கள், குள்ளர்கள், ஊமையர்கள் போன்ற அரசவை இளைஞர்கள் அவளை சூழ்ந்து வர நரைத்த கூந்தலை உடைய பலர் அவளை வாழ்த்தி போற்றுகின்றனர். உலகை காக்கும் பாண்டிய மன்னனின் பெருந்தேவியே தேவியே வாழ்க என்று அவர்கள் வாழ்த்த அரசியும் தன் தோழியரோடு சென்று தான் கண்ட தீய கனவை பற்றி மன்னனிடம் கூறுகிறார். அப்பொழுது மன்னன் சிங்கத்தால் தாங்கப்பட்ட சிம்மானத்தில் வீற்றிருக்கிறான். கண்ணகி வருகை. வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறி அறுத்து நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடை அகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என காவலனிடம் கண்ணகி அறநெறி தவறிய சிந்திக்கும் ஆற்றலிழந்த மன்னனின் வாயிற்காவலனே, பொன்மணிகள் இழைக்கப்பட்ட ஒற்றை சிலம்பை ஏந்தியவளும் தன் கணவனை இழந்தவளும் ஆகிய ஒரு பெண் அரண்மனை வாயிலில் காத்திருக்கிறாள் என்பதை மன்னனிடம் போய் அறிவிப்பாயாக என்று கூறுகிறார். வாயில் காவலன் மன்னனுக்கு அறிவித்தல். வாயிலோன் வாழி எம் கொற்றை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழி, செழியா வாழி, தென்னவா வாழி, படியோடு படரா பஞ்சவ வாழி, அடர்ந்து எழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர் தலை பீடம் ஏந்திய மடக்கொடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல், அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு, சூருடை கானகம் உகந்த காளி தருகன் பேர் உரம் கிழித்த பெண்ணும் அல்லல், செற்றனன் போலும் சீர்த்தனன் போலும் பொன்தொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையல், கணவனை இழந்தால் கடையகத்தாலே என வருக மற்று அவள் தருக ஈங்கு என வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுக்கினால் சென்றுடி. வாயிற்காவலன் மன்னனை நோக்கி, கொற்கையின் தலைவனே, பொதிகை மலையின் மன்னனே, செழியனே, தென்னவனே, பழிக்கு அஞ்சும் பஞ்சவ குலத்தோனே வாழ்க என வாழ்த்துகிறான். மேலும் வாயிலில் நின்றவள் குருதி சிந்தும் தலையுடைய பீடத்தில் அமர்ந்திருக்கும் கொற்றவை அல்லல், காளியும் அல்லல். அவளிடம் கோபம் தெரிகிறது. கையில் ஒற்றை சிலம்பை ஏந்தியுள்ளால் தன் கணவனை இழந்து அழுது நிற்கிறாள் என்று கூறுகிறான். அதை கேட்ட மன்னன், அவள் யார், அவளை உள்ளே அழைத்து வருக என்று ஆணையிடுகிறான். அரசன் கண்ணகியை யாரென வினவுதல். நீர் வார் கண்ணை எம் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய் என கணவனை இழந்த கண்ணகியின் சோகமான நிலைமையை கண்டு பாண்டிய நெடுஞ்செழியன் நீர் வார்த்த கண்களுடன் தன் முன் நிற்கும் அவள் யாரென்று வினவினான். கண்ணகை விடையிறுத்தல். தேரா மன்னா செப்புவது உடையேன், என் அரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல் உரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனே ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் எனன் பதியே, அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங் பெருங்கொடி, மாசாத்து வாணிகன் மகனை ஆக்கி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து ஈங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என. ஆராய்ச்சி இல்லாத மன்னனே, நான் சொல்வதை கேள். தேவர்கள் வியக்கும்படி புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன், சிபி மன்னன் ஆண்ட குலத்தை சேர்ந்தவள் நான். தன் வாயில் மணி ஒலிக்க பசுவின் கண்ணீர் தன் நெஞ்சை சுட தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட புகார் நகரம் என் ஊர். அங்குள்ள மாசாத்துவான் என்ற பெரு வணிகனின் மகனாக பிறந்தவன் என் கணவன். நாங்கள் பிழைக்க வேண்டி ஊழ்வினை நம்மை துறப்ப உன் மதுரை மாநகருக்குள் நுழைந்தோம். அங்கே என் கார் சிலம்பை விற்க வந்த இடத்தில் உன்னால் அநியாயமாக கொலைக்காலத்தில் கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. இருவருக்கும் இடையிலான சொற்போர். பெண் அணங்கே, கல்வனை கொற்றல் கடுங்கோல் அன்று, வெல்வேல் கொற்றம் கான் என ஓல் இழை நல்திறம் படரா கொற்கை வேந்தே, என் கால் பொன் சிலம்பு மணி உடை அரியே என தேமொழி உரைத்தது செவ்வை நல்மொழி, யாம் உடை சிலம்பு முத்து உடைய அரியே தருக என தந்து தான் முன் வைப்ப. அணங்கு போன்ற பெண்ணை திருடர்களை கொன்று தண்டிப்பது கொடுங்கோல் ஆகாது, அதுவே சிறந்த அரச நீதியாகும் என்று பாண்டிய மன்னன் கண்ணகியிடம் கூறுகிறான். ஆராய்ந்து முடிவு எடுக்காத கொற்கையின் தலைவனே, எனது கார் சிலம்பில் உள்ள பரல் மாணிக்க மணியாகும் என்று தன் சிலம்பின் உண்மையான தன்மையை எடுத்துரைக்கிறாள். அதை கேட்ட மன்னன், இனிமையான மொழிகளை பேசும் பெண்ணே, நீ சொன்னது சரியானதுதான். எங்கள் அரசியின் சிலம்பில் உள்ள பரல் முத்து ஆகும் என்று கூறி காவலர்கள் கொண்டு வந்த சிலம்பை தருமாறு கண்ணகி முன் வைக்கிறான். கண்ணகி சிலம்பை உடைத்து சான்று காட்டுதல். கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்து மணியே மணி கண்டு தனது சிலம்பில் மாணிக்க கற்கள் இருப்பதை உணர்த்தும் வகையில் அதை தரையில் எரிந்து உடைக்கிறாள். அதிலிருந்து தெரித்த மாணிக்க மணி பாண்டிய மன்னனின் வாயில் படுகிறது.
பாண்டியன் உயிர் துறத்தல். தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் புன்செய் கொல்லன் தன்சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மன்பதை தாங்கும் தென்புலம் காவல் ஏன்முதல் பிழைத்தது கெடுக என் ஆயில் என மன்னவன் மயங்கி விழுந்தனனே. தென்னவன் நீதி தவறியதால் அரசகுடை தாழ்ந்தது. செங்கோல் தன் நேரிய தன்மையை இழந்து சோர்வடைந்தது. பொற்கொள்ளனின் பொய்யான வார்த்தைகளை நம்பி என் உண்மை என்று நம்பி அவசரப்பட்டு தீர்ப்பளித்த நான் ஒரு அரசன்தானா? உண்மையான திருடன் நானே. உலகத்து மக்களை காக்கும் பாண்டிய மன்னனின் ஆட்சி முறையில் என் ஆரம்பமே தவறிவிட்டது. என் வாழ்நாள் அழியட்டும் என்று சொல்லி பாண்டிய மன்னன் மயங்கி கீழே விடுகிறான். அரசியும் உயிர் துறத்தல். கோப்பெருந்தேவி குலைந்தல் நடுங்கி கணவனை இழந்தோர் காட்டுவது இல் என்று இணையடி தொழுந்து விழுந்தனளே மடக்கொடி. அவனது மனைவி கோப்பெருந்தேனி கணவன் இழந்த பெண்களுக்கு வேறு புகலிடமில்லை என்று கூறி மன்னனின் திருவடிகளை தொடுத்து தானும் தன் வயிறை மாய்த்து கொள்கிறாள். இத்துடன் இந்த காதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.